Hi friends, welcome to Jaya's Garden. நம்ம வீட்டில் சீதேவி செங்கழுநீர் தன்னால் தான் முளைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு யாருக்காவது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பூக்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பூக்கள்லாம் முடிஞ்சிட்டு, பூக்கள் இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்குமா, இப்போ ஃபுல்லாக விதைகள் உருவாயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள விதைகள் பார்த்தீங்களா, விதைகள் இந்த செடி காஞ்சி விதைகள் வந்தோடனே விதைகள் எடுக்க போகிறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்க சொல்லுங்கள். விதைகளை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செடி வேணாம், ஏன்னா தன்னால் வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை வளர்த்து எடுத்து யாருக்காவது ஷேர் பண்ணிடுவோம் விதைகள்ங்கிறதுக்காக விட்டு வச்சுருந்தேன். இனி நமக்கு அது தேவையில்லை, அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ விதைகள் யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வளர்ந்ததுக்கப்புறமா அதை வளர்த்தெடுத்து விதைகள் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செடி வேணான்னு விட்டுருவேன். ஏன்னா தன்னால் தான் முளைக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் துட்டி ஒரு 2-3 தடவை துவையில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து எப்போ தன்னால் முளைக்குதோ அந்த டைமில் அதை நான் துவையில் அரைச்சிக்கிறது. அது அந்த மாதிரி தான் நிறைய மூலிகைகளை நம்ம வேணான்னு விட்டுறது, ஏகப்பட்டது முளைக்கிறதுனால. இப்போவும் துத்தியும் அது மாதிரி தான் விதைகள் நிறைய சேகரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பிடுங்கி போட்டுட்டேன். இப்போது அதே மாதிரி தும்பை அதுவும் அப்படி தான், அதை வளர்க்கலை நான். ஏன்னா நமக்கு சாதாரணமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால. இப்போ அதே மாதிரி சீதேவி செங்கழுநீரும் விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பிடுங்கி போட போகிறேன். யாருக்காவது வேணும்னா சொல்லி வாங்கிக்கோங்க. விதை எப்படி ஒரு வாரத்தில் ரெடியாகிரும் போல், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீதேவி செங்கழுநீர் விதைகள் வேணுங்கிறவங்க கவர் அனுப்பி தந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? பாய்.